ரீசெண்டாக கொல்லிமலைக்கு ட்ரிப் போயிருந்தோம். அங்கே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பேக் சைடில் பார்த்தா இந்த கடை இருந்தது. என்னன்னு செக் பண்ணும்போது இந்த கட்டையை வச்சு காமிச்சிட்டு இருந்தார். இதுதான் தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்டை, கற்பூரம் மாதிரி டக்குன்னு எரியும், அணைச்சா சாம்பிராணி போக மாதிரி வாசனை வரும் அப்படின்னாரு. நாங்களும் பார்த்தோம், அதே மாதிரி டக்குன்னு எரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு புல்லை எடுத்துகிட்டு வந்து இது தண்ணியில் நினச்சா தானாக சுற்றும் அப்படின்னாங்க. இது பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு எங்களால் நம்பவே முடியல. நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்தார். இதுதான் மதிமயக்கி, இதோட பவர் என்னன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், போய் கற்பூரமும் வெத்தலையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நாங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தோம். உன்னிப்பாக கவனித்தோம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. 3 வெத்தலை கற்பூரத்தை வந்து ஃபஸ்ட்டு கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டாரு. ஏதோ மந்திரத்தை ஓதிட்டு ஒரு தகட்டில் வந்து சிவசிவான்னு எழுத சொன்னார் என் ஹஸ்பண்டா. அவரும் எழுதினார். எழுதினோடனே இப்போ வந்து தண்ணியில் நனைக்க சொன்னார் அந்த தகட்டை. அதே மாதிரி நனைச்சிட்டு இந்த வெத்தலையில் மதிமயக்கியை வச்சு நல்லா சுருட்டும் போது ஒரு 100 டிகிரிக்கு மேலே வந்து ஹீட் ஆன மாதிரி